பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் ஜாக்லின் மற்றும் அன்ஷிதாக்கு பயங்கரமான கடும் போட்டி நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் வந்து பொறாமையின் உச்சியில தான் தர்ஷிகா இருக்காங்க, இன்னொரு பக்கம் பவித்ரா இருக்காங்க. அதை பேஸ் பண்ணி வந்து மஞ்சுரி கிட்ட பல விஷயங்களை போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஜாக்லின் இப்படி அப்படி எப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜாக்லினுக்கு வாக்குறுதி கொடுத்த மஞ்சுரி அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் மீறி ஆண்கள் மேல பழிய போறதே ஒரு வேலையா வச்சிருப்பாங்கல்ல ஆனந்தி, அந்த ஒரு சம்பவத்தையும் நைட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா, அதில் லைக்கை போட்டுருங்க. நீங்கள் லைக்கை போட்டால் தான் வீடியோ பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும், எனக்கும் வியூவர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் லைவை போட்டால் தான் பண்ண முடியும். ஸோ தயவு செய்து லைக்கை போட்டுருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ ஜாக்லினும் அன்ஷிதாவும் வெளியே கார்டன் ஏரியாவில் போட்டு லாக் பண்ணிட்டாங்க. உள்ள ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. ஜாக்லின் என்ன சொல்லிட்டாங்க, உனக்காக நான் கடைசி வரையும் போராடுவேன்ற மாதிரி மஞ்சுரி கிட்ட வாக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்காக நிற்கிறாங்க. மஞ்சுரி என்ன பண்ணாங்க, நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிடாம நிற்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு மஞ்சுரி முடிவு எடுத்துருந்தாங்க. இவங்க சாப்பிடாம தான் வீட்டுக்குள்ள அந்த லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. சோபா மேலே உட்காந்துக்கிட்டு ஜாக்லின் என்ன பண்ணுவான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பவித்ராவும் தர்ஷிகாவும் அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் சொல்கிறாங்க மஞ்சுரி, அன்ஷிதா மட்டும் எனக்கு இப்போ பண்ண நான் பொம்மை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க ரியாக்ஷன் பண்ணாங்களே, நீ 50 நாள் கழிச்சு வந்துட்டு என்ன பண்ணிருக்க, இப்பதான் கேம் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு ஒரு கான்வர்சேஷன் பண்ணாங்களே, அது மட்டும் அன்ஷிதா நான் பொம்மை கொடுக்கறதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தானா வச்சு செஞ்சிருப்பேன். எனக்கு அவ பின்னாடி பண்ணிட்டாங்க, அதுதான் பிரச்சனை. எனக்கு முன்னாடியே பண்ணியிருந்தா இறங்கி அடின்னு அடிச்சிருப்பேன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஆனா நாளைக்கு வாய்ப்பு கிடைச்சது செய்யறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மஞ்சுரி. இதற்கு நடுவில் ஜாக்லின் வேற ஹோல்டு பண்ணிருக்கா, அதனால நான் சாப்பிடாம இருக்கணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது உடனே தர்ஷிகா வந்து வன்மத்தை கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா அவன் உனக்காகலாம் விளையாடல, உன் வாக்கு கொடுத்துட்டால, அந்த வாக்குக்காகலாம் விளையாடல. அவளுக்காக ப்ரூவ் பண்ணிங்கன்னா அவன் ஸ்ட்ராங் பிளேயர்னுன்றதுக்காக தான் பண்ணுறாளே தவிர்த்து உன் வாக்குறுதியெல்லாம் அவன் காப்பாற்ற மாட்டா, அதெல்லாம் ஒரு எண்ணமே கிடையாது அவளுக்கு, நீ தான் அப்படி நினச்சிட்டு இருக்கணுன்ற மாதிரி. ஏங்க, அந்த பொண்ணு சொன்னதை பண்ணிட்டு இருக்கு, அதை உங்களால் பொறுத்து ஏற்றுக்க முடியலையா? இதில் வேற உன்னை மண்டையை கழுவி எப்படி ஏமாத்தினா பார்த்தியான்ற மாதிரி பேசுகிறாங்க பவித்ரா. எப்படி ஜாக்லின் வந்து மணிப்புலேஷன் பண்ணிட்டாங்களாம், மணிப்புலேஷன் பண்ணி மஞ்சுரியை ஏமாற்றி தான் பொம்மையை எடுத்துகிட்டு போய் வைக்க வச்சாங்களாம். ஸோ இதுதான் அவங்க பேசுறது. ஸோ ஏன் உங்களுக்கு அவ்வளோ வன்மோன்னு எனக்கு புரியல. அவங்க கன்வென்ஸ் ஆகிட்டு போனாங்க. ஸோ கன்வென்ஸ் ஆனதுக்கு அவங்க வாக்குறுதி ஒன்று கொடுத்துருந்தாங்க, அந்த வாக்குறுதியை பின்பற்றி நிற்கிறாங்களே. நீங்கள் சொல்கிறீங்களே மணிப்புலேட் பண்ணுறாங்கன்றது, அப்போ மணிப்புலேட் பண்ணால் என்ன பண்ணியிருக்கணும், மணிப்புலேட் பண்ணி ஏமாற்றி தானே இருக்கணும். ஆனால் அவங்க ஏமாத்தலையே. அப்படி பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, கடைசி வரையும் அந்த பொம்மைக்காக நின்று வெற்றியை வாங்க தானே முயற்சி பண்ணுறாங்க. இது கூட புரிதல் இல்லாமல் இவங்க 2 பேரும் மொத்த வன்மத்தையும் கொட்டிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளோ வன்மன்னு எனக்கு தெரியல. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்ணுறாரு, பிக் பாஸ் வந்து அந்த மெயின் டோரை திறந்து விடுறாரு. வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து போயிட்டு பேசுகிறாங்க அன்ஷிதா கிட்ட. அன்ஷிதா, நீ கொடுத்துடலாம்ல, அவன் நிற்கிறதுக்கு ஒரு வேலிட் ரீசன் இருக்குது. ஏன்னா அவன் வந்து மஞ்சுரி கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தா அவங்க மஞ்சுரி வந்து ஜாக்லினோட டாலை காப்பாற்றிருக்காங்க. அதனால் அவன் வந்து அவங்களோட டாலை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணி நிற்கிறது நியாயமாக இருக்குது. நீ இந்த ரீசன்ஸ் வந்து எனக்கு சரிப்பட்டு வரலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட காரணம் என்னென்ன, தீபக் ப்ரோவை காப்பாற்றணும், 2வது மஞ்சுரி உள்ளே போகக்கூடாதுன்றது தான் எண்ணம். இதை வந்து அன்ஷிதா எபிசோட்லேயே முன்னுக்கு பின் முரணாக இருந்தாங்க. ஒரு பக்கம் மஞ்சுரி கேட்கும்போது ஆமாம், நாங்கள் அதை கேட்கும்போது தீபக் அண்ணனுக்காக நாங்க 2வது கேட்கும்போது என்ன பண்ணாங்க, இல்ல மஞ்சுரி போகக்கூடாதுன்ற மாதிரி. இதுலேயே நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருந்தது மாற்றி. பட் அதில் விடாப்புடியா அன்ஷிதாவும் நான் பண்ண மாட்டேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. இதுக்கு நடுவில் ராயினும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஜாக்லின் மற்றும் மஞ்சுரிலாம் வந்து நீ விட்டுரு, போதும், நிறுத்திரு, நானே சொல்கிறேன் நிறுத்திருன்ற மாதிரி ஜாக்லினை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த இடத்துல ஜாக்லின் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. எனக்காக நான் தான் போராடி இருக்கணும், நான் உன்னை போராட வைக்கிறது எனக்கு தப்பாக இருக்குன்றது தான் மஞ்சுரியோட டைலாக்கு. இல்லை, நான் வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த வாக்குறுதிக்காக நான் நிற்பேன், அது என்னால் மீற முடியாது, நீ இருந்தால் இவ்வளோ நேரம் நின்றுப்பல, உனக்காக நான் நிற்கிறேன்ற மாதிரி ஜாக்லின் அந்த இடத்துல நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பவித்ரா, இவ ஆண்டி இதெல்லாம் பண்ணிருக்கா, எதுக்கு அவள் பண்ணிருக்கா, ஏன் அவ்வளோ நேரம் நிற்கணும், ஜாக்லின் ரொம்ப தப்பாக இருக்குன்ற மாதிரி பவித்ரா போய் அன்ஷிதா கிட்டலாம் பேசுகிறாங்க. நீ நிற்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அவ ஏன் நிக்கிறா, அவ பொம்மை தான் உள்ள போயிருச்சுல, அவ கொடுத்துட்டு போயிருக்கலாமே. ஏன் பவித்ரா மேடம் அதே கேள்வி அன்ஷிதாவை பார்த்து கேளுங்க, அன்ஷிதாவோட பொம்மையும் உள்ள தானே இருக்கு, அவளை கொடுத்துட்டு போக சொல்லுங்க. கரெக்ட் தானே? இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஜாக்லின் கொடுத்துட்டு உள்ள போணுமா, அதே அன்ஷிதா கிட்ட நீங்க ஏன் சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களே, ஏன் சொல்ல புரியல. அதுல ஜாக்லினோட விருப்பம் அவங்களோட பொம்மையை வச்சு ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து அன்ஷிதாக்கும் ஒரு கோவம் வருது. என்னன்னா, வாக்குறுதி கொடுத்துட்டா ஜாக்லின், வாக்குறுதி கொடுத்துட்டா, அந்த வாக்குறுதியை அந்த நபரே ஒரு பக்கம் மஞ்சுரியே வந்து நீ பண்ணாத நிறுத்துன்னு சொல்கிறாங்க. அப்பயும் வந்து ஜாக்லின் கண்டினியூ ஏன் பண்ணுறா, இதுவாக இருக்குல்ல, அவங்களே சொல்லிட்டதுக்கு அப்புறம் விட்டு கொடுத்துட்டு போகிறேன்னு தானே சொன்னா, ஏன் இப்போ கண்டினியூ பண்ணோன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ரயான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா, அன்ஷிதா நீ சொல்கிறது கரெக்ட் தான், அவங்க கிளியரான நோ சொல்லலை, நோக்கும் கிளியரான நோக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதில் ஜாக்லின் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், அவளுக்காக ஸ்டாண்ட் பண்ணுறா, அதில் தப்பு இல்லையா, நம்மளை ஒருத்த காப்பாற்றுறதுக்காக அவள் நிற்கிறது தப்பு இல்லையா, அவள் கேம் விளையாடுறா,
இதில் என்ன பிரச்சனைன்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. கரெக்ட் தானே. இப்போ அன்ஷிதாவா ஜாக்லின்ற போட்டி தான் போயிட்டு இருக்கு. அதில் யார் பெஸ்ட்டுன்றதை பார்த்து போன்ற மாதிரி அவங்களுக்கே புரிஞ்சிச்சு. ஆனால் ஜாக்லின் அவங்களோட பவர் என்னன்றதை ப்ரூவ் பண்ணணுன்றதுக்கு அழகாக ப்ரூவ் பண்ணாங்க. அதில் மாற்றுக்கிறது இல்லை. அடுத்து இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, மஞ்சுரி வந்து இந்த இடத்துல பேசினது தப்பு தானேன்ற மாதிரி பேசுகிறாங்க. அன்ஷிதா கிட்டையும் இவங்ககிட்டே சொல்கிறாங்க, மஞ்சுரி வந்து இந்த மாதிரி பேசுறது கரெக்டாக தானே இருக்குது. 2 நாள் வெளியே போன சாட்சினாவே கரெக்டாக பேசுகிறா. இவ ஒரு வாரம் ஒயில் கார்டாக பார்த்துட்டு வரும்போது வெளியே இருக்கிற நிலைமைகள்லாம் தெரியும் தானே அன்ஷிதா. அப்போ அவங்க சொல்கிறது ஏதோ ஒரு ரீதியில் கரெக்டாக தானே இருக்குது. அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். இந்த 52 நாள் கழிச்சு தான் பிக் பாஸே இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி சுவாரஸ்யம் இல்லை, எல்லாமே ஒஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்க. அதைத்தான் ஒரு பக்கம் சாட்சினா இது இவங்க ஐயோ மஞ்சுரி சொன்னாங்க. இதில் என்ன மாற்று கருத்து இருக்குது, அதை உங்களால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியலன்றதை சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க, யார் பவித்ரா இருக்குதுல இந்த கேமை கூட பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் விளையாடிட்டு இருக்குது நம்ம கேர்ள்ஸ் டீம் தான். ஒரு பக்கம் அன்ஷிதா, இன்னொரு பக்கம் ஜாக்லின். மரமண்ட பாய்ஸ், எப்படி மரமண்ட பாய்ஸ் அப்படின்ற வார்த்தையை பவித்ரா யூஸ் பண்ணுறாங்க. மரமண்ட பாய்ஸாக இருக்கானுங்க அப்படின்றது தான் தெரியுது. இதில் குறிப்பாக வந்து அந்த சிவகுமாரோட மேட்டரில் வந்து பாய்ஸ் எல்லாம் கேள்வி கேட்கல. ஸோ அதில் ஒரு பக்கம் தர்ஷிகா வந்து சிவகுமாரை உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட்றீங்களா, ஏன் உப்பு தரணுமான்னு கேட்டாங்களே. தர்ஷிகா அவங்கள மட்டும் கேட்டிருக்கூடாது, ஒட்டுமொத்த ஆண்களையுமே கேட்டிருக்கணும். உங்களுக்கு உப்பு போட்டு சாப்பிட்றீங்களாடா, உப்பு போட்டு இது இறங்குதாடா அப்படின்னு கேட்டிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டால் சிவகுமாரோட பிரச்சனையை ஆண்கள் வந்து கேள்வி கேட்கலாம். எல்லாமே சேஃபாக இருக்கானுங்க, முத்தூர்லேருந்து எல்லாமே சேஃப் கேம் விளையாடிட்டு இருக்கானுங்க, தைரியமே இல்லைன்ற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன கேள்வி, அப்போ நீங்கள் பவித்ரா நீங்கள் கேட்டிங்களா, இதெல்லாம் கேட்டிங்க. கேட்டால் நமக்கு தெரியல, பவித்ரா அதையும் சொல்லிடுறாங்க. ஸோ நமக்குலாம் தெரிஞ்சது நம்ம கேட்டிருப்போம், நமக்கு தான் தெரியலையே, அப்புறம் நம்ம எங்கே கேட்கறதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சிம்பிளாக வந்து பவித்ரா கேமு புரியுதா இல்லையான்னு தெரியல. இதே இந்த இடத்துல பவித்ராவோ நின்று இருந்தால் பாதிலே விட்டு கொடுத்துட்டு போயிருப்பாங்க போல். கேம் என்னன்றதே புரியாமல் பவித்ரா இருக்காங்க. அடுத்து என்னன்னா, ஸோ ஒரு டீல் போடுறாங்க யாருக்கிட்டனா மஞ்சுரி கிட்ட. மஞ்சுரி உனக்காக நான் நிற்கிறேன், ஓகே, ஸோ நீ நாளைக்கு என் பொம்மையை எடுத்துருவியா அப்படின்னு கேட்கும்போது, வேணா நான் ஒன்று அன்அஃபிஷியலாக வந்து உன்னை ஒரு மெம்பராக சேர்த்துக்கிறேன், என் பொம்மை உங்கள் பொம்மை என் கையில் கொடுத்துச்சுன்னா உங்கள் டீம்மேட்டுக்கிட்ட எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதில் குறிப்பாக ஜாக்லின், நீ மட்டும் என் பொம்மையை நீ சேவ் பண்ணிட்ட, நாளைக்கு ஒரு ருத்ர தாண்டமே இருக்குது ஜாக்லின், வச்சு செய்ய போகிறேன், ஏன்னா டிஸ்ஃப்ரெக்டாக இருக்கேன், நான் நாளைக்கு பிளேயை மட்டும் பாருன்றத மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சவால் விட்டுருக்காங்களே அன்ஷிதா, அந்த சவாலுக்கு எதிராக இப்போ மஞ்சுரி இறங்கி அடிக்க வேண்டிய நேரத்தில் இருக்காங்கன்றதால ஆட்டத்தை மட்டும் பாரு, இறங்கினா வெறித்தனமா இருக்கும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க மஞ்சுரி. ஆனால் மஞ்சுரி நாளைக்கு ஆட்டத்தை நான் பார்க்கறதுக்கு காத்துட்டு இருக்கேன், என்னெல்லாம் நடக்குதுன்றதை பார்க்குறேன். அப்போ ஒரு சவால் கொடுக்குறாங்க, சரி நாளைக்கு அன்ஷிதா மற்றும் மஞ்சுரியோட பொம்மை இருக்கு, நீ யாரதை எடுப்ப மஞ்சுரி அப்படின்ற மாதிரி ஜாக் கேட்ட உடனே, நான் வந்து என் பொம்மையை சேவ் பண்ண தான் பார்ப்பேன், முதல்ல என் பொம்மையை சேவ் பண்ணுற முயற்சி பண்ணுவேன் முதல் ரவுண்டு. ஒருவேளை திரும்பவும் அன்ஷிதா என்னை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நான்லாம் இறங்கி வச்சு தான் செய்வேன், அதுக்கெல்லாம் பாரபட்சமே பார்க்கக்கூடாது, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. இது ஒரு பக்கம். அடுத்து வந்து இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க, எனக்கு முத்து இன்னைக்கு பண்ணது பிடிக்கலன்ற மாதிரி ஒரு பக்கம் மஞ்சுரி சொல்கிறாங்க. என்னென்னா அதே டைலாக் தான், மஞ்சுரி சொன்ன டைலாக் தான், 50 நாள் கழிச்சு தான் கேமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு முத்துவும் சொல்லியிருப்பார். இதே அன்ஷிதா நான் சொன்னதுக்கு எதிராக பேசுகிறாங்க. அதே முத்து வீட்டுக்குள்ளே இருந்து அதை பற்றி பேசுகிறாரு, அதை பற்றி அன்ஷிதா எதுவுமே கேட்கல. அப்போ முத்து கேட்டால் அது எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்கல, நான் ரசிக்கிறேன், என்ஜாய் பண்ணுறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு தான் சொல்கிறான், அது எப்படி ரைட்டாக இருக்கும்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ ஒரு முத்து மேலேயும் ஒரு கடுப்பான ஒரு கடுப்பு இருக்குது அப்படின்றது பார்க்க முடியுது. முத்து அந்த ஸ்டேட்மெண்ட் பேசினா ரொம்ப தப்பாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஓகே, நாளைக்கு டிஸ்கஷன் பண்ணுறாங்க சௌந்தர்யா மற்றும் ஜாக்லின். நாளைக்கு ஒரு வேளை அன்ஷிதா இது யாரு மஞ்சுரி போயிட்டு முத்துவோட டால் எடுத்து ஒரு கேம் இல்லைனா எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும்ல. ஆமாடி செம்ம கேமாக இருக்கும், ஆனால் அவங்க எடுப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற டிஸ்கஷனும் போது இதில் குறிப்பாக வந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில தான் இருக்காங்க மஞ்சுரி. ஸோ எனக்குன்னு நீங்கள் எல்லாம் கூட்டமாக வந்துடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜாக்லின் வந்து சௌந்தர்யா கிட்ட சொல்கிறாங்க, எனக்குன்னு நீங்கள்லாம் வந்து இது பண்ணீங்க, அன்ஷிதாக்குன்னு ஒரு கூட்டம்லாம் போயிட்டு சப்போர்ட் பண்ணிச்சு, ஆனால் மஞ்சுரி தனியாக ஒரு நபராக உட்காந்துட்டு இருந்தாங்க, யாராவது அவங்களுக்கு போய் பேசினாங்களா, இந்த மாதிரி விளையாடுற கேம் தான் எனக்கு பிடிக்கல, இதுதான் எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குன்ற மாதிரி ஜாக்லின் நைட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் நைட்டு லைவ்ல நடந்த நிலவரங்கள் நான் பார்த்தது. அடுத்து இன்னும் கொஞ்சம் நிலவரங்கள்லாம் நடந்தால் அடுத்த வீடியோவில் அதை பற்றி வந்து பேசுகிறேன். ஸோ தொடர்ந்து லைவ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் மறக்காமல் சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் மக்களே அந்த லைக் பட்டன் இருக்குல்ல, அதை லைக்கை மட்டும் போட்டுருங்க மக்களே. அதை லைக் போட்டால் தான் பல பேருக்கு போய் சென்றடையும். அதனால தான் எல்லா வீடியோ மறக்காமல் நான் சொல்கிறதுக்கான காரணம் அது மட்டும்தான். ஸோ மறக்காமல் லைக் போட்டுருங்க. பாய் கைஸ்.